வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டே 67 ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோடில் வந்து இந்த மேனேஜர்ஸ் தொழிலாளர்கள் டாஸ்க்கு தான் இன்றைக்கும் கண்டினியூ ஆச்சு. அண்ட் இன்றைக்கி அந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அந்த டாஸ்கில் வந்து சில காரசாரமான விஷயங்கள் நடந்தது. அதாவது சௌந்தர்யா அன்ஷிதா பிரச்சனை, அண்டு அன்ஷிதாக்கும் ராணுவுக்கும் மஞ்சரி, இந்த மாதிரி தொழிலாளர்கள் சம்மந்தமாக வந்து மேனேஜர்ஸ் பண்ண சில பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் வீட்டில் வெடிச்சுது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பேச போகிறோம். அண்டு மற்றபடி வீட்டில் வந்து என்னென்னா இந்த டாஸ்க்குள்ளேயே வந்து நிறைய பிக் பாஸ் சில ரூல்ஸ்லாம் மாற்றி போட்டுருந்தார். அந்த ரூல்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அது எப்படி இந்த தொழிலாளர்கள் ஹேண்டில் பண்ணாங்க, மேனேஜர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு அதை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக ஃபுல்லாக பேச போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எபிசோட் பற்றி நம்ம ரிவ்யூ பற்றி உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்டு உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. உங்களோட லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இந்த மேனேஜர் தொழிலாளர்கள் டாஸ்க் வந்து இன்றைக்கி தேர்ஸ்டே இன்றைக்கி வந்து கண்டினியூ ஆச்சு. ஸோ இன்னையோட எபிசோட் இந்த டாஸ்க் முடிஞ்சுன்னு அது மாதிரி முடிஞ்சிச்சு. பட் என்னென்னா காலையிலேயே வந்து என்ன பண்ணார்னா, பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்கில் இருக்கிற ரூல்ஸ் வந்து ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டார். ஏன்னா கொஞ்சம் டாஸ்க் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போகிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் ரூல்ஸ் வந்து மாற்றி விட்டார். எப்படின்னா, மேனேஜர்ஸ்க்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துட்டார். எல்லா அதிகாரமும் எல்லா ரைட்ஸும் மேனேஜர்ஸ்க்கு சொல்லிட்டு, மேனேஜர்ஸ் வந்து எதுவுமே வேலை செய்யக்கூடாது, தொழிலாளர்கள் தான் எல்லா வேலையும் செய்யணும். ரெண்டாவது என்னென்னா, தண்ணி வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, பெடல் பண்ணாங்கன்னா, சைக்கிள் ஓட்டினாங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூமில் தண்ணி வரும், சமையல் பண்ணுறதுக்கும் தண்ணி வரும், அண்ட் கேஸும் ஆனாவும் வரும். ஆனால் இப்போ இந்த வாட்டி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் பெடல் பண்ணால் கூட தண்ணி வந்து அங்கே வெளியில் ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் தான் நீங்கள் வந்து தொழிலாளர்கள் தான் போய்ட்டு அந்த பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி எடுத்துன்னு போய் உள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வைக்கணும். அதாவது கிச்சனுக்கு யூஸ் பண்ணாலும் அதான் பண்ணணும், டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணாலும் அந்த பக்கெட்டில் தான் எடுத்து போய் தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கொஞ்சம் ரொம்ப டஃப்பானது தான். ரெண்டாவது வந்து என்னென்னா, எல்லா வேலையுமே தொழிலாளர்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மேனேஜர்ஸ்க்கு எல்லா ரைட்ஸுமே கொடுத்துட்டாரு. எல்லா பவர், இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அது வந்து ஒரு பிக் பாஸ் வீட்டில் ஒரு கேமாக ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அதில் அவர் பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி சொல்லிவிட்டு இது மாதிரி வெளியில் தொழிலாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களோட கஷ்டங்களை நீங்கள் வந்து உணரணும், அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அந்த மாதிரி அந்த வெளியில் நடக்கிற விஷயங்களை உணரணும். நீங்கள் பிக் பாஸ் வீடும் வந்து சொசைட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால நீங்கள் அதை வந்து நீங்களும் பிக் பாஸ் வீடு வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு அங்கம் தான். அது பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்குதோ அது சொசைட்டியில் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுறதை வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு நல்ல முறையில் நீங்கள் வந்து வெளியில் காட்டணும். அதனால் அந்த வெளியில் சொசைட்டியில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து இங்கே பிக் பாஸ் வீட்டு மூலமாக அந்த சேலஞ்சஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு காட்டணும் அப்படின்னு சொன்னார். அது எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஏன்னா இது 10வது வாரன்றதுனால கொஞ்சம் டாஸ்க் இன்னும் கொஞ்சம் டஃப்பாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது ஆகிடுச்சு. அதில் வந்து என்னென்னா, அந்த மாதிரி வச்சவொன்னு என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா, மேனேஜர்ஸ்க்கு என்னமோ ரொம்ப பவர் வந்த மாதிரி ஆனதுனால அவங்க வந்து தொழிலாளர்களை வந்து கொஞ்சம் அடிமை மாதிரியே, கொஞ்சம் வேலைக்காரங்க மாதிரியே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தொழிலாளர்கள்ன்றது விஷயத்துலேருந்து மாதிரி வேலைக்காரங்க அடிமைன்ற ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அதனால தான் காலையில் என்ன ஆச்சுன்னா, அன்ஷிதாக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் விஷயந்தான். நல்லா காலைல நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதில் வந்து என்னென்னா, இவங்க அன்ஷிதா வந்து என்னென்னா, அந்த கொடை யாரும் வெளியில் சைக்கிள் ஓட்ட முடியாது, ஒன்றும் வேலைலாம் கிடையாதுனால அவங்க சும்மா அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு நின்றுட்டு கொடையை பிடிச்சின்னு இந்த மழையை நினச்சி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. இது அன்ஷிதா வந்து சாதாரணமாக பண்ண ஒரு விஷயம். இது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் என்னென்னா, அவங்க சாதாரணமாக நின்றுதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மேனேஜர்ஸ்லாம் வெளில வந்து நின்று அப்படி பார்த்துருந்த போது தேவையில்லாமல் சௌந்தர்யா எல்லாருமே மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அன்ஷிதா நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் இங்கே நிற்காதீங்க, மழையில் நிற்காதீங்க, உள்ளே போங்கன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து அந்த விஷயமே தேவை கிடையாது. அன்ஷிதா அங்கே நின்றுட்டாங்கன்னு நின்றுட்டு போட்டோம், ஓகேவா? அவங்கள வந்து நீங்கள் அங்கே நிற்காதீங்க, உள்ளே போங்கன்னு சொல்லி மேனேஜர்ஸ் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது ஏன் அந்த மாதிரி அது சொல்கிற மாதிரி வந்ததுன்னா, இவர் பிக் பாஸ் காலில் சொன்னது, மேனேஜர்ஸ்க்கு வந்து எல்லா ரைட்ஸ் இருக்குது, அவங்க வந்து தொழிலாளர்கள் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்க என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இவங்க இப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு, இப்படி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு, இதை ஒரு கேவலம் மட்டமாக புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து என்ன மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அங்கே தான் பிரச்சனை ஆகுது. அது வந்து தேவையில்லாத விஷயம். அதனால் என்ன ஆகுதுன்னா, இதில் வந்து ரொம்ப உணர்ச்சிப்பட்டு சௌந்தர்யா என்ன பண்ணாங்கன்னா, அங்கேருந்து கிடக்கிறன்னு கிளம்பி போய் அன்ஷிதாவோட கொடையை பிடிச்சி அவங்கள வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி இழுக்கிற மாதிரி போனாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப அப்படி பாஞ்சிக்கின்னு போனாங்க சௌந்தர்யா. இது பிரச்சனை ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக பிரச்சனை ஆகும். ஏன்னா இது எப்படி சொல்கிறது இதை, அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து எப்படி விஷயங்கள் நடக்குது அப்படின்றது வந்து நம்மளால் வந்து வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியுது, நம்மளால் கணிக்க முடியுது. பட் ஆனால் உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது வாரம் விஜய் சேதுபதி வந்து என்ன தான் சொன்னாலும்
ஹவுஸ்மேட்ஸ் இதை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. அதாவது இந்த கோபம் ஒன்று இருக்குல்ல, கோபம், வெறி, வெறுப்பு, கடுப்பு, கோபத்தோட உச்சம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு சொசைட்டி மாதிரி ஒரு குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி கோபத்தை வெளியில் காட்டாமல் அதை கொஞ்சம் பக்குவப்பட்டு அந்த கோபம்னு நமக்கு கண்ட்ரோலை மீறி வர ஒரு கோபத்தை நம்ம அங்கே இருக்க சுச்சுவேஷன் மூலமாக நம்ம சில விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்மளோட கோபத்தை நம்ம கொஞ்சம் குறைச்சி நமக்குன்னு ஒரு நம்மளோட பர்சனல் கேரக்டரில் ஒரு பெட்டர்மெண்ட் கொண்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்றது ஒரு பிக் பாஸ் வீட்டுக்கு போகிற எல்லாருக்குமே இருக்கிற அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு அட்வான்டேஜ், ஒரு குவாலிட்டி. ஓகேவா? பிக் பாஸ் வீட்டுக்கு நம்ம போனோம்னா நமக்குள்ளேயே நம்மளை சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதை நாம் பண்ணிக்கிறோமா பண்ணிக்கலையான்றது மட்டும் தான் பாயிண்ட்டு. ஓகேவா? அதை நம்ம பண்ணிக்கிறோமா பண்ணிக்கலையா அப்படின்றத நாம் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இல்லை நம்ம கூட இருக்க ஹவுஸ்மேட்ஸ் அதை வந்து சொல்லி அதை சொல்லணும். அது புரிய வைக்கணும், புரிய வைக்க முடியாது, பட் அட்லீஸ்ட் சொல்லலாம். புரிஞ்சுக்காது நம்மளோட விருப்பம், ஆனால் சொல்லலாம். ரெண்டாவது வந்து என்னென்னா, வீக்கெண்டில் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு ஹோஸ்ட் அவர் என்ன பண்ணால் அதை ஒரு பின் பாயிண்ட் பண்ணி காட்டி அது வெளியில் வேறு மாதிரி தெரியுது, அது உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்காது உங்களோட பர்சனல் விருப்பம். ஆனால் இது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை மாற்றிக்கணும்னு நினச்சா மாற்றிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது அவர் சொல்லணும். ரெண்டாவது, கூட இருக்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, அதை அவங்க சொல்லி இவங்க கேட்கலனா கூட அவங்களோட ரியாக்ஷனில், அவங்களோட பாடி லாங்குவேஜில், அவங்கள நாமினேட் பண்ணும்போதோ இல்லை எப்போயாவது ஒரு விஷயங்கள் பேசும்போது அதை நம்ம சொல்லி இது பண்ணோம்னா யாராக இருந்தாலுமே அது ஒரு பர்சனலாக வந்து அவங்களுக்கு தோணும். ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப அரகண்ட்டாக ரஃப் அண்ட் டஃப்பாக எல்லாத்துக்கும் கோவப்படுறோமோ, எல்லாத்துக்கும் தேவையில்லாமல் வந்து நம்ம கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் கண்ட்ரோல் மீறி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோமோ, இல்லை நம்மளை எவனும் யாரையும் மதிக்காமல் நம்ம இருக்கிறோமோ, நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நம்ம இங்கே இருக்கிறோமோ, அப்புறம் நம்ம வந்து தேவையில்லாத வார்த்தைகள் விட்டுறோமோ, எல்லா விஷயத்துக்கும் மூக்கோட அடிக்கிறோமோ அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அது தெரிய வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது பிக் பாஸ் வீட்டில் போகிற கண்டஸ்டன்ஸ்க்கு இது ஒரு பாயிண்ட்டில் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். சௌந்தர்யாவுக்கு வந்து அது வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை போல இருக்குது. இல்லை அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்க வந்து கண்டுக்கவே இல்லையா அப்படின்னு தெரில. அதுக்கேற்ற மாதிரி இந்த சீசன் நடக்குது. கூட யாரும் ஹவுஸ்மேட்ஸ் அதை பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறதில்ல. வீக்கெண்டில் வர விஜய் சேதுபதி அது ரொம்ப பெருசாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறதில்ல. அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்ககிட்ட விலகிறது இல்லை. அவங்கள நாமினேட் பண்ணும்போது அது சொல்கிறது கிடையாது. அப்புறம் அவங்ககிட்ட வந்து ஹவுஸ்மேட்ஸ் யாரும் போய் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது, சொல்லி புரிய வைக்கிறது கிடையாது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூடவே சுற்றுற செவ்வாழை இது கூட நீ சொல்ல மாட்டியான்ற மாதிரி கூடவே சுற்றுற ஜாக்லின் வந்து அதை சொல்கிறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஜாக்லின்னே ஒரு டபுள் ட்ரிபிள் கேம் ஆடுற ஒரு ஆள், அவங்களுக்கே 4 பேர் வந்து சொல்லணும், அவங்க எப்படி போய் சௌந்தர்யாவுக்கு சொல்லுவாங்க? அப்படி இருக்குது. அதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. ஓகேவா? இன்றைக்கி காலையில் வந்து அஞ்சிதா பாட்டுனா அங்கே ஓரமாக நின்று ஏதோ கொடையில் நின்று ஏதோ என்ஜாய் பண்ணி நிற்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு ஏன் அவ்வளோ கோபம், அவ்வளோ வெறுப்பு, கத்துன்னு கத்துறது? ஒருத்தவங்களாம் சொல்லிட்டாங்களாம், சௌந்தர்யா கேட்கலையா? ஐ மீன் இவங்களாம் சொல்லிட்டாங்களா, அஞ்சிதா கேட்கலையா? அஞ்சிதா யார்? உங்கள் வீட்டு வேலைக்காரியா? இல்லை அவங்க என்ன உங்கள் வீட்டு அடிமையா? இல்லை அவங்க கேட்காத அளவு அவங்க என்ன பெரிய தப்பான வேலை பண்ணிட்டாங்க? இல்லை நீங்கள் எதாவது வேலை சொன்ன போது அந்த வேலையை செய்யாமல் இருந்தாங்களா? இல்லை வேலை நடக்கிற நேரத்தில் போய்ட்டு வேலையை விட்டுட்டு போய்ட்டு கொடையை பிடிச்சின்னு அப்படி நின்றுட்டு இருந்தாங்களா? அது பாட்டு மழை பெஞ்சுன்னா அவங்க பாட்டு நின்றுருக்காங்க. அதை 4 பேர் வந்து அஞ்சிதா வந்து வாண்டடாக இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து மேனேஜர்ஸ்ன்ற பேரில் அஞ்சிதா உள்ளே போங்கன்னா நீங்கள் எதுக்குங்க அவங்கள உள்ளே போன்னு சொல்கிறீங்க? இது வந்து டாஸ்க் விட்டு வெளில ஒரு விஷயமா இருக்குது. ஒரு பர்சனலாக நீங்கள் வந்து மேனேஜர்ஸ் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் அங்கே நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் சொல்கிறதா அந்த வேலைக்காரங்களாம் தொழிலாளர்களாம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்கள தொழிலாளர்களையும் தாண்டி வேலைக்காரங்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அங்கேயே பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதுக்கு போகணும், நான் மழையில் நின்று நான் நினைக்கிறேன் இது என்னோட பர்சனல் ஸ்பேஸு, பர்சனல் விருப்பம், இது என்னோட பர்சனல் உரிமை, இதில் எப்படி நீங்கள் தலையிடலான்னு சொன்னதுக்கு தலையிடலான்னு சொன்னதுக்கு உடனே சௌந்தர்யா வந்து பாஞ்சிக்கின்னு போய் அஞ்சிதாவை கொடையை பிடிச்சி ஆட்டி அவங்கள உள்ளே இழுக்க போய் அதுக்கு உடனே எல்லாருக்குமே கோவம் வந்து ராணவு சத்யா எல்லாருமே அதுக்கு வந்து கத்திட்டு வந்து நீங்கள் எப்படி அதை வந்து கொடையை பிடிக்கலாம், நீங்கள் எப்படி அதை பிடிக்கலாம், அது எப்படி நீங்கள் பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னு சொல்ல, நான் வந்து கொடையை தான் பிடிச்சேன், கையை பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் பாஞ்சிக்கிட்டு எப்படி வரலாம், நீங்கள் பாஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அடிக்கிற மாதிரி அந்த கோவத்தோடு ஏன் வரீங்க அப்படின்னு பேச போய் அதுக்கு வந்து சௌந்தர்யா வந்து ராணவக்கிட்ட அந்த கத்துறாங்க. ஒரு வீடு, ஒரு ஷோ பல பேர் பார்க்குறாங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து என்னமோ ரவுடிசம் பண்ணுற மாதிரி ஒரு ரவுடிசம் மாதிரி லோக்கலாக தரையில் ரோட்டில் இறங்கி யாரோ ஒருத்தங்க தேவையில்லாமல் வாண்டடாக சண்டை போடுற மாதிரி நீங்கள் சண்டை போட்டு நிற்கீங்க. அது எப்படி இருக்குது? அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு ஷோவில் வந்து இவர் சத்யா வந்து சொன்னார், என்னடா சௌந்தர்யா வந்து என்ன இப்படி பிஹேவ் பண்ண, என்ன ரவுடி மாதிரி கத்துறாங்க, இப்படியாடா கத்துறதுன்னு அவர் கேட்டார்.
அது கேட்டதுக்கு வந்து விஜய் சேதுபதி சொன்னபோது விஜய் சேதுபதி அந்த விஷயத்துக்குலாம் ஒன்றும் சொல்ல. பட் ஆனால் அவங்க பிஹேவ் பண்ணது வந்து நீங்கள் என்ன பொண்ணு மாதிரியா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்டிங்கன்னு சொல்லி அந்த மாதிரி டாபிக் ட்விஸ்ட் ஆகி போயிடுச்சு. பட் ஆனால் சௌந்தர்யா பண்ண விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னமோ ரொம்ப அப்படி வந்து கத்திக்கின்னு இது எப்படி இது எனக்கு புரியல. அதுதான் பிரச்சனையாகுது. அதனால் வந்து என்னென்னா ராணவ வந்து கேட்க சௌந்தர்யா கத்த அப்படின்னு போக ராணவ வந்து அதனால் கையை நீட்டி பேச போய் மஞ்சரி தேவையில்லாமல் உள்ளே புந்து அவங்க வந்து மஞ்சரி வந்து ராணவ வந்து கம்முன்னு சொல்லி கையை ஆக்சுவலாக மஞ்சரி வந்து கையை வந்து தட்டி விட்டேன்னு சொன்னாங்க. கையை தட்டி விடல, அவங்க ஃபோர்ஸாக தான் அடித்தாங்க. ஓகேவா? அது எல்லாமே அந்த ஹீட்டர் ஆகுது மூமெண்ட்டில் நடந்தது. அது வந்து ஃபோர்ஸாக இப்படி தட்டி விட்டாங்க. அது ஃபோர்ஸாக தட்டி விடுறது ஃபோர்ஸாக அடிக்கிற மாதிரி தான் ஆகும். ஓகேவா? என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. தட்டி விடுறதுன்றது வேறு, ஃபோர்ஸாக தட்டுறதுன்றது வேறு. ஓகேவா? அந்த ஃபோர்ஸை தட்டுறது தான் அடித்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதை தேவையில்லாமல் இவங்க பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதை தேவையில்லாமல் கற்றுன்னு பெரிய லெவல் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு உட்காந்து சௌந்தர்யா வந்து எல்லோரும் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொன்னோன்னா சௌந்தர்யா போய்ட்டு உட்காந்து ஓரமாக போய்ட்டு உட்காந்து அழுகுறது பண்ணும்போது உங்களுக்கு தெரியல. கத்துறீங்கள, கத்தும் போது உங்களுக்கு வந்து இது நம்ம தப்பாக கத்துறோம், இது கத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணலையா, தெரியலையா? கத்தும் போது நல்லா கத்துறீங்களா, ஜாலியாக கத்துறீங்களே, அப்புறம் ஏன் போய் அழுகுறீங்க? அப்போ ஏன் போய் அழுகுறீங்கன்னா நீங்கள் கத்துனதை யாரும் உங்களை கேள்வி கேட்கக்கூடாது. அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு கம்முன்னு போயிட்டால் நீங்கள் அழமாட்டீங்க. ஆனால் நீங்கள் கத்துனது எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணி பின் பாயிண்ட் பண்ணி விட்டு எல்லா தப்புமே உங்கள் மேலே போட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு வேறு ஏதாவது காரணம் சொல்லி நீங்கள் எழுதுருவீங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்லி எழுதிங்க? ராணா வந்து இந்த மாதிரி இவங்க வந்து பாஞ்சிக்கிட்டு வந்தபோது ராணா வந்து சொன்னார், இந்த மாதிரி நீ ஏற்கனவே 2 வாட்டி வார்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ஏற்கனவே 2 வாட்டி வார்னிங் வந்துன்னு சொன்னது சௌந்தர்யாவுக்கு 2 வாட்டி வார்னிங் வந்து சொல்ல, வீட்டில் 2 வாட்டி வார்னிங் வந்திருக்குன்னு சொன்னார். என்னென்னா ஒன்று வந்து ரயான் வந்து போய் ராணாவை போய் அடிக்க போனது. அது ஒரு விஜய் சேதுபதி போன வாரம் தான் இந்த சண்டே எபிசோடில் டே 63 எபிசோடில் தான் அவர் சொன்னார், தேவையில்லாமல் 2 வாட்டி பண்ணியிருக்கீங்க, 3வது வாட்டி இருந்ததுன்னா நான் கதவு தந்து விட்ருவேன், எல்லாம் வெளில போயிட்டுங்கிறார். ஏன்னா தப்பு. சரி, நீங்கள் எதுக்கு பாஞ்சிக்கின்னு போகிறீங்க? சௌந்தர்யா எதுக்கு அப்படியே ராணவ இது அன்ஷிதா அப்படி கொடையை பிடிச்சிருந்தாலும் சரி, எதுக்கு பாஞ்சிக்கின்னு போய் அந்த கொடையை பிடிச்சி இப்படி எதுக்கு காட்டணும்? யாராவது கேட்டாங்களா? ஏன் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன இப்போ நீங்கள் ஹவுஸ்மேட்டாக இருந்தாலும் அதை பண்ணக்கூடாது, டாஸ்க்குனாலும் அதை பண்ணக்கூடாது, மேனேஜர்னு சொன்னாலும் அதை பண்ணக்கூடாது, எந்த ஆங்கிலையுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அது சௌந்தர்யா அன்ஷிதா வந்து உங்களை ஒன்றுமே சொல்லலை, அவங்க நிப்பன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு நீங்கள் போய் இப்படி பண்ணுறீங்கன்னா அது எப்படி அக்செப்டடு? இது கண்டிப்பாக இந்த வாரம் விஜய் சேதுபதி கேள்வி கேட்கணும். ஒரு வாரமே இந்த மாதிரி சௌந்தர்யா பண்ணுறதை விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அழுதாங்கன்னா ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணிட்டா எல்லாமே கரெக்ட் ஆகிடுமா? மஞ்சரி வந்து சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணிட்டா எல்லாம் கரெக்ட் ஆகிடுமா? இந்த வீட்டில் எல்லோரும் எப்படி ஆடுறாங்கன்னா எல்லாருமே வீக்கெண்டில் விஜய் சேதுபதி என்ன கேள்வி கேட்பார், அவர் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இது மக்களுக்கு வெளியில் எப்படி போயிருக்குன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லுவார், மக்கள் எப்படி இதை பார்ப்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு ஆடணும்னு சொல்லி இவங்க மைண்ட் எல்லாமே எல்லாருமே என்னென்னா கேமராவில் வந்து எப்படி ரெஜிஸ்டர் ஆகுது, இமேஜ் எப்படி போகுது, வீக்கெண்டில் எப்படி கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம எப்படி இது பண்ணுறது, சாட்டர்டே சண்டே எபிசோட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை மட்டும் தான் இவங்க மைண்டில் வச்சுன்னு ஒரு ஆட்டமாக ஆடுறாங்களே தவிர அது பண்ணுறாங்க. அதனால தான் ஒரு வார்த்தையை வந்து பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறது, யாராவது வார்த்தை சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கின்னு பேசுறது, அப்புறம் ஒரு ஆக்ஷனையும் ஜஸ்டிஃபை பண்ணுறது, இப்படி பண்ணுறாங்க. ஆனால் யாருமே அந்தபடி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அழுதுறது. ரெண்டாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்கில் வந்து வன்மத்தை மட்டும் கக்கிறது, வன்மத்தை ஃபுல்லாக கக்கிட்டு டாஸ்க் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுறது, சாரிடா டாஸ்க்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களும் சொல்லிக்கிறது, பசங்களும் சொல்லிக்கிறது. இது என்ன கதையாக இருக்குது? நீங்கள் டாஸ்க்காக பண்ணலாம், நடிக்கலாம், ஆனால் நடித்தா கூட இந்தளவு எஃபெக்டிவாக பர்ஃபெக்டாக வன்மத்தை மட்டும் கக்கி அப்படியே ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி டாஸ்க்கு மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி ஆன் ஆகி டாஸ்க்குள்ளே போய் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி இருந்து திருப்பி டாஸ்க் முடிஞ்சு ஆஃப் ஆகி திருப்பி நார்மலாக வரதுன்றது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வாயில் வேணால் வர சொல்லலாம், அது வந்து பச்சையாக தெரியுது. அது வந்து ஒரு இதுதான் வன்மம், கோபம், உங்களோட ரியல் கேரக்டர் தான் நீங்கள் காட்டுறீங்க. அந்த மாதிரி தான் டாஸ்க்குள்ளே இருக்கும்போது அப்படி ஏன் பண்ணுறீங்க? கற்றுக்க அந்த விஜய் சேதுபதி தான் 2 வாட்டி வார்னிங் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார், ஏற்கனவே ஒரு வாட்டி ரயானும் ராணாவும் சண்டை போட்டாங்க, அதுவே தப்பு, அதுக்கே வந்து வெளியில் இஷ்யூ ஆகிருக்கு. அடுத்தது சௌந்தர்யா போய் தர்ஷிகாவை போய் அடிக்க போனாங்க. அந்த தர்ஷிகா வந்து ஜாக்லினை சொன்னதுக்கு சௌந்தர்யா பாஞ்சிக்கிட்டு போய் தர்ஷிகாவை ஆக்சுவலாக பிடிச்சி புஷ் பண்ணிட்டாங்க. ரெண்டுத்துக்குமே விஜய் சேதுபதி சொல்கிறார். அதை தான் இன்றைக்கி ராணவ சொன்னார், ஏற்கனவே 2 வாட்டி வார்னிங் வந்திருக்கு, இது 3வது வாட்டி நீங்கள் இதே மாதிரி தான் பாஞ்சிக்கிட்டு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, 2வது மஞ்சரி வந்து கையை தட்டி விட்றாங்க அப்படின்றது அவர் சொன்னார். இது கரெக்டு தான், ராணவ சொன்னது கரெக்டு. ஏன்னா பண்ணக்கூடாது. மஞ்சரி ஏன் போய்ட்டு ராணவ கையை காட்டி பேசினார்னா மஞ்சரி கையை காட்டி பேச வேண்டியது தானே, அதையும் கையை வந்து தட்டி விட்றாங்க. நான் தள்ளி விட்டேன் தட்டி விட்டேன் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது? தள்ளி விட்றதான் பொறுமையாக எடுத்து வச்சிங்களா கையை? இப்படி தானே பண்ணீங்க, பண்ணும்போது தட்டி விட்ற மாதிரி தானே ஆகுது, அது தப்பு தானே, ஃபிசிக்கல் தானே, அது பண்ணக்கூடாது. கோபத்தை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல்டாக இருந்து நீங்கள் கற்றுங்க.
ஆனால் கோவத்துக்கு உச்சத்து போய் வெறுப்பில் கத்தாதீங்க, வெறியில் கத்தாதீங்க, அது தப்பு. அதுதாங்க பிரச்சனையாகுது. அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை பண்ணுறது. ரெண்டாவது என்னென்னா, மஞ்சரியும் ஜாக்லினும் வந்து என்னென்னா சௌந்தர்யாவுக்கு சொல்கிறாங்க, நீ வந்து இந்த வாட்டி நீ டாஸ்கில் தான் நீ வந்து மேனேஜர்ன்றது தான் நீ போய் அப்படி பண்ண, அதனால் அது ஒன்றும் தப்பு இல்லை. அவன் சொன்ன 2 வாட்டி வந்திருக்க வார்னிங் வந்து நீங்கள் டாஸ்க் விட்டு வெளில பண்ணுது. ரயானும் ராணாவும் வந்து டாஸ்க் விட்டு வெளில போய் சண்டை போட்டாங்க. ரெண்டாவது வந்து நீ வந்து தர்ஷிகாவை சொன்னது வந்து டாஸ்க் விட்டு வெளில போய் பண்ணுது அப்படின்னாங்க. அது எப்படி டாஸ்க் விட்டு வெளில போய் பண்ணது ஆகும்? தர்ஷிகாவும் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் இது பேர் என்ன, டெவிலாக இருந்து ஒரு டாஸ்க்குள்ளே இருக்கிறாங்க. அந்த டாஸ்கில் நடந்த ஒரு விஷயத்துக்கு நீ வந்து இன்னொருத்தருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற. நீ அந்த மாதிரி இப்போ டெவிலாக இருந்து இவங்க வந்து ஜெஃப்ரியான ஏஞ்சலுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நீ வந்து ஆட தெரியாமல் ஆடுறன்னு சொல்லி வாக்குவாதம் முற்றி போய் தான் தர்ஷிகா என்ன சொன்னாங்கன்னா, டாஸ்கில் இருக்கும்போது வந்த சண்டையில் ஜாக்லின் வந்து இது ஒன்றும் அவங்க அப்பா வீடு கிடையாது, பிக் பாஸ் வீடு அப்படின்னாங்க. அதுக்கு வந்து என்னென்னா, டாஸ்கில் இருந்த டெவிலாக அந்த சௌந்தர்யா வந்து என்ன பண்ணாங்கன்னா, போயிட்டு டாஸ்கில் டெவிலாக அந்த தர்ஷிகாவை தான் போய் அடித்தாங்க, பாஞ்சின்னு போய் புஷ் பண்ணாங்க. அதுக்கு தான் விஜய் சேதுபதி வீக்கெண்டில் கேள்வி கேட்டார், நீங்கள் எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இந்த டாஸ்கில் நடந்த ஒரு விஷயம் தானே. இன்றைக்கி இன்றைக்கி வந்து சௌந்தர்யா வந்து டாஸ்கில் மேனேஜராக இருந்துக்கின்னு போயிட்டு டாஸ்கில் இருக்கிற அன்ஷிதாவான தொழிலாளியை போயிட்டு பாஞ்சிக்கு போய் பண்ணுறதோ டாஸ்கில் நடக்கிற விஷயம் தானே. ரெண்டுமே ஒன்று தானே. அப்போ இது வந்து டாஸ்கில் நினச்சி அது டாஸ்கில் நடக்கலன்னா எப்படி? அதுவும் டாஸ்க்கு தான், இதுவும் டாஸ்க்கு தான். அப்போ அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? மஞ்சரி வந்து ரொம்ப விவரம். மஞ்சரி செம்ம ஸ்மார்ட்டு. மஞ்சரியை வந்து இவங்களால் அவங்களோட ஸ்மார்ட்னஸை ஹவுஸ்மேட்ஸால் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா ஆக்சுவலாக பார்க்க போனால் சௌந்தர்யா பண்ணது தப்பு தான், பெரிய மிஸ்டேக். ஆனால் சௌந்தர்யா பண்ண மிஸ்டேக்கை விட அடுத்த பெரிய மிஸ்டேக் பண்ணது வந்து மஞ்சரி தான். ஏன்னா மஞ்சரி தான் போய்ட்டு ராணாவோட கையை தட்டி விட்டாங்க. ஓகேவா? அந்த ராணாவோட கையை தட்டி விடும்போது மஞ்சரி தான் அது வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்க ஸ்டெப்பு. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே, தொழிலாளர்களும் சரி, எல்லாருமே மஞ்சரி தான் தப்புன்னு சொன்னாங்க. வீட்டில் இருக்கவங்களும் மஞ்சரி தான் டார்கெட் பண்ணாங்க. ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சரி என்ன பண்ணாங்க, அப்படியே ட்விஸ்ட் பண்ணி சைலண்ட்டாக அந்த காமா வந்து நான் இப்படி தான் பண்ணேன், அப்படி தான் சொன்னேன் பேசி கீசி பண்ணிட்டு ஃபுல்லாக சௌந்தர்யாவை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து சைலண்ட்டாக இவங்க விட்டாங்க. ஓகேவா? வீட்டில் இருக்கவங்களும் முட்டாள்தனமாக என்ன பண்ணாங்கன்னா, சௌந்தர்யாவை தான் வந்து கன்சோல் பண்ணிட்டாங்க. சௌந்தர்யா பண்ணது வந்து பற்றி தான் பேசியிருந்தாங்க. சௌந்தர்யா தான் தொழிலாளர்களுக்கு அனுப்புகிறாங்க. ஓகேவா? மஞ்சரி அனுப்பிச்சிருக்கணும். மஞ்சரி இந்த வாரம் ஃபுல்லாக ஒன்றுமே பெருசாக பண்ணல. ஆனால் மஞ்சரி வந்து அப்படியே நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் உட்காண்டாங்க. நாளைக்கு வேணால் பாருங்கண்ணே, மஞ்சரி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க, கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. மஞ்சரி இல்லைனா தீபக், 2 பேரில் தவிர வேறு யாருமே வாங்க முடியாது. ஏன்னா ஜாக்லினும் போயாச்சு அந்த சைடு, சௌந்தர்யாவும் போயாச்சு. இப்போ இருக்கிறது யார்? பவித்ரா இருக்கிறாங்க. பவித்ரா அங்கேருந்து இங்கே வந்தாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. தர்ஷிகா வந்து தேவையில்லாமல் முத்துவை பேசினாங்க, பிரச்சனை பண்ணாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. நியாயமாக பேசினேன், கரெக்டாக பேசுன்னு சொல்லி மஞ்சரிக்கு தூக்கி கொடுத்துருவானுங்க. தீபக் வந்து சைலண்ட் ஆகிடுவார். தீபக் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இதான் நடக்கும். இந்த கேம்குள்ளே பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கேம் ஆடும்போது நீங்கள் விவரமாக ஸ்மார்ட்டாக ஆடலைன்னா உங்களை மொத்தமாக பொட்டலாம் கட்டி பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் ஒரு இன்ச்சும் ஒருத்தர் எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்து ஆடணும். ஓகேவா? அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது பர்சனலாகவே எடுத்துக்கூடாது. இப்போது ஒரு விஷயத்தையும் நம்ம பர்சனலாக எடுத்துக்கிட்டோம், ஃப்ரெண்ட்ஷிப் வளர்க்கணும்னு நினச்சோம், அப்புறம் வந்து அங்கே போய்ட்டு நல்ல ஒரு எல்லாருக்கூடையும் நல்லா பழகணும்னு நினச்சோம், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு நம்ம நினச்சி இருந்தோம்னா அங்கே வந்து கேம் ஆட முடியாது. அந்த விஷயத்துக்குள்ளே சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற மாதிரி இருப்பாங்க, பட்டு பழகிற மாதிரி பழகம், பட் விலகி இருப்பாங்க, கரெக்டாக காரியத்தில் கரெக்டாக. இந்த வாரம் மஞ்சரியாக தான் பண்ணாங்க. மஞ்சரி கண்டிப்பாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க. பாருங்கள், மஞ்சரி என்ன பண்ணாங்கன்னா, விவரமாக முத்து இங்கே நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் முத்து இருந்தார்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் தான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தொழிலாளர் இங்கேருந்து அனுப்பணும்னு சொன்னோன்னா மஞ்சரியை நாமினேட் பண்ணி ஆரம்பித்தாங்க. தொழிலாளர் சைட்லேருந்து மஞ்சரியை தான் கூப்பிட்டாங்க, மஞ்சரியை ரெடி பண்ணி வச்சாங்க. ஆனால் பிக் பாஸ் வந்து என்னன்னா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து போவேணான்னு சொல்லலாம்னு மஞ்சரி என்ன பண்ணாங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு டக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, டப்புன்னு அவங்க இங்கேருந்து ஒருத்தரை அனுப்பணும் அப்படின்னா முத்துன்ட்டாங்க. முத்து வந்து அங்கே பேக்கப் பண்ணி வச்சாங்க. ஏன்னா அந்த இடத்துல மேனேஜர்ஸ் இருக்கிற இடத்துல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்கு யார் வந்து எல்லாருமே சேர்ந்து யாருக்கு வந்து இவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலான்னு ஓட்டு போடுவாங்கன்னா முத்துக்கு போடுவாங்க. ஏன்னா முத்து வந்து மேனேஜராக இருந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து நிறைய விஷயங்களை அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து இன்வால்வ் பண்ணி முத்து பல விஷயங்களை வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னு பேசுகிறாரு. பேசி அவர் என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து அவரோட கேமை நல்லா, முத்து வந்து நல்லா கேம் ஆடுறாரு. ஏன்னா எங்கெங்கே பேடணுமோ எல்லாத்துலேயுமே பேசிடுறாரு. இந்த 3 நாள் சேர்ந்து கடந்த ஒரு வாரமாக, இந்த 2 வாரமாக தான் மட்டும்தான் முத்து வந்து என்னென்னா, அவரோட நல்ல ஒரு புத்திசாலித்தனம், நல்ல எத்திக்ஸோடு ஆடுற அந்த குவாலிட்டி ஸ்ட்ராட்டஜிலேருந்து கொஞ்சம் விலகி வந்து அவரும் கொஞ்சம் இந்த டபுள் கேம் ட்ரிபிள் கேம் ஆடுற கேம்குள்ளே தேவையில்லாமல் போகிறாரு. அதுதான் முத்து மேலே நமக்கு இருக்கிற விமர்சனம். ஏன்னா மற்றவங்க மாதிரி முத்து இருக்கக்கூடாது.
அவர் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து மாற்றி மாற்றி பேசக்கூடாது. நேற்று வந்து பிக் பாஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ரஞ்சித் வந்து இந்த மாதிரி மேனேஜருக்கு வரணும்னு முத்து தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சந்தோஷம், ஓகேன்னு சொல்கிறாரு. அடுத்த செகண்ட் வந்து ஜாக்லின் வந்து இல்லை வேணான்னு சொன்னோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் என்ன பண்ணுற முத்து அப்படியே பிளேட்டை மாற்றி, ஆமாம் பிக் பாஸ் எங்களுக்கு வந்து ரஞ்சித் வந்து பிடிக்கல வேணான்னு சொல்கிறாரு. அது பிக் பாஸே கேள்வி கேட்குறாரு. முத்து என்ன முத்து, ஒரு செகண்ட் முன்னாடி ரஞ்சித் வந்து சந்தோஷம் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அந்தளவு முத்து வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அவர் வந்து ஒரு ஸ்டாண்டு எடுத்தார்னா அந்த ஸ்டாண்டில் எனக்கு ரஞ்சித் பிடிக்கும் வரட்டும்னு சொன்னார்னா யோசிச்சு சொல்கிறாரு. அப்போது ஜாக்லின் வந்து ரஞ்சித் வேணான்னு சொன்ன கூட முத்து சொல்லி இல்லை சார் இல்லை பிக் பாஸ் ரஞ்சித் வரணும்னு எனக்கு விருப்பம் தான், மற்றபடி டீம் என்ன சொல்லிட்டு பார்க்கலான்னு விடணும். அதை மாற்றுறாரு. ரெண்டாவது என்ன பண்ணுறாருனா, இந்த ஜாக்லின்னு சௌந்தர்யா இவங்ககிட்டலாம் வந்து என்னென்னா அருண் பற்றி மற்றவங்க பண்ணுற விஷயங்களை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு, சொல்கிறாரு. ஆனால் அவங்ககிட்டையும் போய் நல்லா பேசுகிறாரு. இவங்களை பற்றி என்னென்னா போய் மஞ்சரிக்கிட்ட போய்ட்டு எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கல, இந்த வீட்டில் எல்லாம் வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் மற்றவங்க மேலே என்ன பண்ணுறாரு, கோபம் அவர் கத்துறாரு. ஓகே, அருண் வந்து முத்து வந்து கொஞ்சம் டமுக்கிடப்பா பிளா 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 மவுத் பீஸ்ன்னு சொல்கிறாருன்னா, அதை பர்சனலாக எடுத்துன்னு அட்டாக் எடுக்கிற மாதிரி இருக்காமல் நீங்களும் அவர் போட்டு கலையுங்க. நீ வெத்து வேட்டு, நீ வந்து மாற்றி மாற்றி பேசுகிற, நீ வந்து ட்விஸ்டர், நீ இது பண்ணுன்னு சொல்லி பேசுங்க. ஆனால் அது வந்து ஒரு பர்சனலாக அட்டாக் ஆகி ரொம்ப கோவத்தின் உச்சத்துக்கு போய் நீங்கள் ஒரு வன்மத்தை கக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து முத்துக்கோட அவரோட கேமுக்கு வந்து அவரோட கேம் பிளானுக்கு அது வந்து கரெக்டாக இல்லை. அதனால் முத்து அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தான் கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து என்னென்னா மஞ்சரி வந்து விவரமாக என்ன பண்ணாங்கன்னா, அப்படிப்பட்ட முத்து மேனேஜராக இருந்தாருன்னா மஞ்சரிக்கு வேலைக்கு ஆகாது. அவங்க எல்லோரும் வந்து முத்துக்கு ஓட் பண்ணுறாங்க, முத்து சூப்பராக ஆடினார். அதனால தான் டப்புன்னு என்ன பண்ணாங்க, மஞ்சரி வந்து என்ன பண்ணாங்க, முத்துவை நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவரை நீங்கள் தொழிலாளி காமிச்சிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இருந்த ஒரு ஆப்போனண்ட்டு, அவங்களுக்கு இருந்த ஒரு காம்படிட்டர் காலி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. மஞ்சரி சேஃபாக உட்காந்துட்டாங்க. ரெண்டாவது என்ன ஆகுது, மிஞ்சி போனால் தீபக் மட்டும் தான் இருக்குது. தீபக்கை வந்து யாரும் பெருசாக ஓட்டு போட முடியாது, ஏன்னா தீபக் பெருசாக நிறைய விஷயம் பண்ணலன்றாங்க. ஜாக்லின் விஷயத்தில் தீபக் வந்து மாட்டிக்கினார். ஜெஃப்ரி ஒன்றுமே வாய் தரல. பவித்ரா அங்கேருந்து இப்போ தான் வந்தாங்க. தர்ஷிகா நிறைய பேசினா கூட தர்ஷிகா அங்கே வாய்ஸ் இருக்காது. கூட்டி கேஸ் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் மஞ்சரிக்கு போட்டாங்க. ஏன்னா மஞ்சரி வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்து பர்ஃபெக்டாக கேமை மட்டும் ஆடின மாதிரி ஆனாங்க. இன்றைக்கி பிரச்சனை பண்ணது மஞ்சரி தானே, ராணவ கையை தட்டி விட்டது மஞ்சரி தானே. ஆக்சுவலாக பார்க்கும்போது மஞ்சரிக்கு தானே இது பண்ணி ப்ராப்ளம் பண்ணி அந்த சைடு அனுப்பிச்சிருக்கணும், தொழிலாளர் சைடு. சௌந்தர்யாவை ஏன் அனுப்புகிறாங்க? அதுதான் மஞ்சரி அதை விவரமாக ஆடி. மஞ்சரி வந்து புத்திசாலியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டாக எங்கே பேசணுமோ அங்கே பேசி, எங்கே ஆஃப் ஆகணுமோ அங்கே ஆஃப் ஆகி, எங்கே ஏறணுமோ அங்கே ஏறி, எதை பேசணுமோ எதை பேசி, எங்கே சைலண்டாக இருப்பாங்க வந்து எப்படி கரெக்டாக இதை ஹேண்டில் பண்ணுமோ அதை ஹேண்டில் பண்ணி போகிறாங்க. அதை இந்த ஹவுஸ்மேட்ஸ் கவுண்டர் பண்ணால் தான் மஞ்சரியை வந்து இவங்க வந்து ஓவர் கம் பண்ண முடியும். இல்லைனா மஞ்சரி ஈஸியாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு அடுத்த வாரம் இந்த வாரம் எலிமினேட் ஆகணும்னா அவங்க கேப்டன்சியே ஆக தேவையில்லையே, கேப்டனாக வர தேவையில்லையே. ஒரு வாரமும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி தான் போய் நிறுறாங்க. கேப்டன் ஆகிறாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆகிறாங்க, நாமினேஷன் வரதில் டப்புன்னு போயிடுங்க. இப்படியே 10வது வாரம் வந்துட்டாங்கல்ல. அதுதான் வந்து பிக் பாஸில் ஆடுற கண்டஸ்டன்ஸுக்கு தேவை. எல்லாருமே அந்த மாதிரி தெளிவாகணும். அதை விட்டு என்ன பண்ணுறது, அருண் வந்து கோவப்பட்டு கத்தி நியாயந்தரம்னு பேசுறதுல டைவர்ட் ஆகி போய் நிற்கிறாரு. முத்து வந்து என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நாள் நல்லா கேம் ஆகிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தேவையில்லாமல் அவர் வந்து பர்சனலாக அட்டாக் ஆகி எடுத்துக்கின்னு அவர் வந்து கொஞ்சம் தர்ஷிகா அப்படி என்ன சொல்லிட்டாங்க, தர்ஷிகா அப்படி சொன்னது எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. அருண் சொன்னார், அருண் வந்து என்னை வந்து போட்டு மொக்க பண்ணுறாரு, மட்டம் தட்டுறாரு அப்படின்னா நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க. அருண் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம். அருண் பண்ணால் மக்கள் பார்த்துக்க போகிறாங்க. மக்கள் அதை வெளியில் எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்களோ அதை பண்ணிக்க போகிறாங்க. மக்களுக்கு தெரியும் நடக்கிற இன்சிடென்ட், நடக்கிற சுச்சுவேஷன் வச்சு எது நியாயம், எது தரமோ, எது கரெக்டுன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். அதுபடி தான் மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு அருணை பிடிக்கும், சில பேர் உங்களுக்கு பிடிக்கும். யாருக்கு எது பிடிக்குதோ அவங்க அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைட் பண்ண போகிறாங்க. நீங்கள் பர்சனலாக அதை எடுத்துக்காதீங்க. நீங்கள் பர்சனலாக அதை எடுத்துக்கின்னு எனக்கும் கோவம் வந்துடும், நானும் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுருவேன், நானும் வந்து மனுஷன் தானே, எனக்கு இதுவாகுனா இப்போது இது வரைக்கும் அந்த 7 சீசனில் எவ்வளோ வெறுப்பேற்றி சண்டை போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியலையா? நீங்கள் எல்லாம் பார்த்து தானே வந்திருப்பீங்க. இதை போய் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மஞ்சரிகிட்ட சொன்னீங்க இந்த மாதிரி தர்ஷிகா வந்து இவ்வளோ நாள் வந்து பழகும் போது என்னென்னா அப்போ நடிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு இந்த ஒரு நான் இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் வந்து பெடல் பண்ணாமல் போனதுக்கு அவங்க வந்து என்னை போட்டு வந்து இவன் பெடல் பண்ணனா நான் சமைச்சா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதை பர்சனலாக எடுத்துக்கிறீங்க. ரெண்டாவது அருண் மேலே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. எப்போ பார்த்தாலும் நீ ஒரு மவுத் பீஸ், நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொன்னால் அருண் வந்து நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்க, நீங்கள் ஒரு மவுத் பீஸ், நீங்கள் ஒரு தண்டம், நீங்கள் ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டா நீங்கள் ஒரு தண்டம் வேஸ்ட் ஆகிடுவீங்களா? நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க, நிறைய பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா அவர் பாட்டு எதை கத்தின்னு போகிறாரு, அவர் பாட்டு எதை வேஸ்ட்டாக போகிறாரு, பேசுகிறாரு, அவர் பாட்டு எதை பண்ணிட்டு போகிறது நீங்கள் விட்டுறணும். நீங்கள் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, அது உங்கள் மனசுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸு, ஒரு வன்மம் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதனால தான் ஒரு இடத்துலையும் அதை மாதிரி ரியாக்ட் பண்ணுறீங்க.
நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணுறது தப்பாக தெரியுது. உங்களோட ஒரு கேம் பிளானு நீங்கள் நல்லா ஒரு ஜாலியாக அப்படி ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் கரெக்டாக போய்ட்டும்போது நீங்கள் தேவையில்லாமல் வந்து அவர் மேலே வந்து அவர் காட்டுறதுனால நீங்கள் அந்த வன்மத்தை காட்டும்போது உங்கள் 2 பேருக்கு முட்டிக்குது. அப்படி பண்ணக்கூடாது. அது உங்களோட கேமை தான் அஃபெக்ட் பண்ணுது. உங்களோட கேமை அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் ஆடுங்க. அதுதான் நம்மளோட ஒரு விமர்சனம், ஒரு ஒரு ரிவ்யூவராக நான் சொல்கிற விஷயம். இதனால் மஞ்சரி என்ன பண்ணாங்கன்னா சைலண்ட் ஆகி சௌந்தர்யாவை தனியாக இது பண்ணிட்டு சௌந்தர்யாவை பேக்கப் பண்ணுற மாதிரி ஆகி இப்போ சௌந்தர்யா என்ன பண்ணாங்கன்னா தொழிலாளர் சைடு போயாச்சு. அப்புறம் ஜாக்லினும் தீபக்கும் வந்து என்னென்னா அட் அ டைம் வந்து 2 பேர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணக்கூடாது. தீபக் ரெஸ்ட் ரூமில் இருக்கார். அப்போ ஜாக்லின் வந்து முந்திரி கொட்டை மாதிரி போய்ட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணு போய் வாஷ் பண்ணி ப்ராப்ளம் ஆனாலும் ஜாக்லின் தூக்கி பிக் பாஸே வந்து என்னென்னா தொழிலாளர் சைடு அமிச்சிட்டாரு. இங்கே வந்து ஜாக்லின் வந்து நியாயம் பேசினுறாங்க. இந்த மாதிரி நடக்குது. ஸோ எல்லாருமே என்னென்னா இந்த வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி என்ன கேட்பார், மக்கள் என்ன கேட்பாங்க, இமேஜ் எனக்கு வந்து ஒரு வார்த்தைக்கு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி அருணும் அங்கே வந்து மேனேஜர்ஸு தொழிலாளர்கள் மீட்டிங் நடக்கும்போது அருண் வந்து என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது முத்து தேவையில்லாமல் ஏறி வந்து என்னென்னா ஒரு பிரச்சனை பண்ணுறாரு. அதாவது இந்த சௌந்தர்யா ராணவ் மஞ்சரி ராணவ் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஐ மீன் சௌந்தர்யா அன்ஷிதா மஞ்சரி ராணவ் பிரச்சனை இருக்கும்போது எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கும் போது என்ன பண்ணுறாரு, முத்து அங்கேருந்து தேவையில்லாமல் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஏதோ ஒன்று பேச வர்றாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அருண் என்ன சொல்கிறாருன்னா, முத்து இது மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, இது வந்து ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறார். இது சாதாரணமாக சொல்கிறது, எல்லோரும் சொல்கிறது. என்ன இது எப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு ஒன்று நடந்திருக்கும் போது அந்த பிரச்சனையை யூஸ் பண்ணி 2 சைடு இருக்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்மளோட ஒரு பாயிண்ட்டை நம்ம போட்டு நம்ம ஆதாயம் எடுத்துக்கிறதுக்கு நம்ம ஒன்று பண்ணோன்னா, யாராக இருந்தாலும் சரி இங்கே 2 பிரச்சனை நடக்கும்போது என்னென்னா ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்ட நீ பண்ணுறியா, நீ பண்ணாதான் நம்ம சொல்லுவோம். இது சாதாரணமாக சொல்கிறது. இதுக்கு உடனே ஜாக்லின் அங்கேருந்து பாஞ்சு வந்துட்டு, நீங்கள் அருண் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் கூத்தாடி கொண்டாட்டம் அப்படிலாம் நீங்கள் எப்படி சொல்லலாம், அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் இங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. என்னத்தை பயன்படுத்தக்கூடாது? இது என்ன பெரிய வார்த்தை? இது என்ன பெரிய தப்பான வார்த்தையா? ஏன் இதில் யாருமே பேசுனது கிடையாதா? இது அவர் எதுக்கு சொன்னார்? எந்த விஷயத்துக்காக சொல்கிறாரு? எந்த ஒரு பர்பஸ்க்காக சொல்கிறாரு? அங்கே நடக்கிற ஒரு விஷயத்துக்கு சாதாரணமாக சொல்கிற விஷயம். இது எல்லோரும் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். இந்த வீட்டில் வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து ஐயோ இந்த வாட்டி இந்த சீசனில் வந்துட்டு நிறைய சென்சார் போர்டு அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வார்த்தைக்கும் இது பண்ணுறது. நீ இந்த வார்த்தையை சொல்கிற, அதாவது ஃப்ளஷ்னு ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது, பேசிக் காமன் சென்ஸ் இருக்கான்னு சொல்லக்கூடாது, கோமாளின்னு சொல்லக்கூடாது, கூத்தாடின்னு சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கும் பிடிச்சிக்கின்னு எல்லா வார்த்தைக்கும் வந்து இவங்க வந்து இமேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அந்த வீட்டில் என்ன தான் பேசுறது? இவங்க மட்டும் ரொம்ப கரெக்டாக பேசுகிறாங்களா? பைத்தியக்காரன், அறிவு இல்லை, மூளை இல்லை, மட்டம், 2 பேரும் ரூமில் வச்சு பூட்டி போடுங்க, இவங்க 2 பேர் பைத்தியக்கார மாதிரி பேசுனாங்க. அன்றைக்கி ஏதோ இதில் வந்து என்னென்னா இவர் முத்து வந்து ஜாக்லின் அவங்ககிட்டலாம் பேசும்போது ஏதோ ஒரு மூதேவின்னு ஒரு வார்த்தையை விட்றாரு. அதுக்கெல்லாம் சிரிச்சின்னு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதே இடத்துல அருண் வந்து கோமாளின்னு சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் எப்படி கோமாளின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. நீ கூத்தாடின்னு சொன்னதுக்கு எப்படி நீ கூத்தாடின்னு சொன்னால், கூத்தாடின்னு அவர் கூத்தாடின்னு லிட்டராக சொன்னாரா? அது ஒரு காமனாக சொல்கிற விஷயம். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாடுறது காலகாலமாக சொல்கிற விஷயம். நம்ம உருவாக்கலை, இல்லை அருண் உருவாக்கலை, இல்லை மற்றவங்க உருவாக்கலை, பிக் பாஸ் உருவாக்கலை. அது காலகாலமாக சொல்கிற விஷயம். அதை ஒரு இடத்துல வந்து சொன்னால் உடனே அதை சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறது. இது எல்லாத்தையும் விஜய் சேதுபதி வீக்கெண்டில் கேட்பார். நீங்கள் அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் எப்படி கூத்தாடிங்களை கேவலப்படுத்தலாம், நீங்கள் எப்படி தொழிலாளர்களை கேவலப்படுத்தலாம், நீங்கள் எப்படி முதலாளிகளை கேவலப்படுத்தலாம்? அடா பாவீங்களா, இவனுங்க சாதாரணமாக பேசுகிற விஷயத்தில் எப்படா கேவலப்படுத்தலாம் நீங்கள் யாரும் அது பெருசாக்குறீங்க? இவனுக்கு கேவலப்படுத்துகிற மாதிரி சொன்னானுங்க. அதை அந்த வீட்டில் ஜாக்லின் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, உடனே அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கேட்ட முடியுமா? இப்படி பயந்து இவனுங்க கேம் ஆடினாங்கன்னா எங்கத்த கேம் ஆடுறது? இவங்களை ஒரு வார்த்தை சொல்கிறக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, அதை சொல்லுங்கள், எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி எதுக்கு ஜாக்லின் வந்து மூக்கணும் வச்சு மூக்கணும்? அதுவும் அருண் வாயை திறந்தால் ஜாக்லின் வந்துடுவாங்க. சௌந்தர்யான்ற நேரத்தில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி என்னென்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த தொழிலாளர்கள் மேனேஜர்ஸ் மீட்டிங் நடக்குது. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் பேசிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா மீட்டிங் கவனிக்காமல் உட்காந்து சாப்பிட்டு நிற்கிறாங்க. அதுவும் என்னென்னா அந்த சோஃபா மேலே காலை வச்சுக்கின்னு மதிக்காமல் இவங்களை யாரையும் பார்க்காம சாப்பிட்டுங்க. இதெல்லாம் திமிர்த்தனம் தானே. காலையில் தான் நீங்கள் ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணீங்க, போயிட்டு அன்ஷிதாவோட கொடையை பிடிச்சி பிரச்சனை பண்ணி கத்தின்னு போய் பண்ணீங்க. அது பெரிய பிரச்சனையாச்சு. ராணுவக்கிட்ட அந்த கற்றுனீங்க. உங்களால் கார்னர் பண்ணணும்னு வந்து உட்காந்து அழுதுருந்தீங்க. பண்ணிவிட்டு அது கொஞ்ச நேரம் கூட அவ்வளோ திருப்பி நீங்கள் இப்படி ஒரு திமிர்த்தனமாக ஒரு விஷயம் பண்ணால் உங்களோட நேச்சர் இதுதான் தெரியுது. அப்போது நீங்கள் வந்து எல்லாமே வாண்டடாக தான் பண்ணுறீங்கன்னு தானே தெரியும். இது என்ன நீங்கள் தெரியாமலா பண்ணுறீங்க? அந்த இடத்துல முத்து மட்டும் தான் எழுந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவங்க அப்படி உட்காந்துருக்கிறது நல்லா இல்லை, அவங்க அப்படி பண்ணுறது கரெக்டு கிடையாது, அவங்க இப்படி உட்காந்து பேசினா நாங்களாம் இருக்கிறோம் மரியாதை கொடுக்குறது. ஏன்னா அங்கே வந்து பேசுறது என்னென்னா REICன்னு ஒன்று பேசுகிறாங்க. அதாவது ரெஸ்பெக்ட், ஈக்குவாலிட்டி, இண்டிபெண்டன்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் பேசுகிறாங்க. தொழிலாளர்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் மரியாதை கொடுக்கணும், அப்புறம் ஈக்குவலிட்டி இருக்கணும், அப்புறம் தொழிலாளர்களுக்கு சுதந்திரம் இருக்கணும்,
கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த இடத்துல வந்து என்னென்னா இவங்க வந்து ரெஸ்பெக்டே இல்லாமல் காலை வந்து சோஃபா மேலே வச்சுக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு இருக்காங்க. அதை வந்து மேனேஜர்ஸ் பார்க்குறாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்களா? முத்து வந்து பாயிண்ட் பண்ணி சொல்கிறார். பாயிண்ட் பண்ணி சொன்னோன்னே என்ன பண்ணுறேன், அது கூட ஜாக்லின் உடனே சப்போர்ட்டு, அவன் சும்மா தானே உட்காந்து சாப்பிட்டு தானே இருக்கிறா அப்படின்றது. சரி நீ கொஞ்சம் இப்படி பிளேட்டை கீழே வச்சு சாப்பிடு, இது பண்ணி சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறது. அங்கே சொல்கிறது கிடையாது. பட் அட்லீஸ்ட் பரவாயில்ல, இவங்கெல்லாம் தொழிலாளர் போனதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் மீட்டிங் சாப்பிடும் போது அது தர்ஷிகா ஜாக்லினை வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க, நீ அப்படி பண்ணுறது தப்பு. பவித்ரா கூட சொன்னாங்க, நீ அப்படி பண்ணுறது தப்புன்னு. அதுக்கு சௌந்தர்யாக்கு ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. நான் ஒன்றும் தப்பாக பண்ணல, எனக்கு பசிச்சுன்னு சாப்பிட்டேன், எனக்கு கால் வச்சுன்னு தூக்கி வச்சேன். அதுதான் தர்ஷிகா சொல்கிறாங்க, சௌந்தர்யா உனக்கு எது எப்போ பண்ணக்கூடாதுன்னு தெரியும், நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சே பண்ணால் அது வாண்டடாக நீ பண்ணுறோன்னு தெரியும், நீ இதை தேவையில்லாமல் தான் பண்ணுற, நீ பண்ணான்னு சொன்னாங்க. அதுக்கும் ரியாக்ஷன் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை தான் விஜய் சேதுபதி கேள்வி கேட்கணும். இந்த மாதிரியே ஒருத்தங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பேக்கரியில், அவங்க அப்பா ஆரம்பித்து வச்சுருக்க பேக்கரியில் அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்க வீட்டில் அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கே பிக் பாஸ் வீட்டில் வந்து பண்ணிக்கின்னு யாரையுமே மதிக்காமல், ஹவுஸ்மேட்ஸை மதிக்காமல் எல்லாமே பண்ணின்னு இருப்பாங்க. பட் ஆனால் யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நீ மதிக்க மாட்டியா, கம்முன்னு இருக்க மாட்டியா, இது பண்ண வேண்டிய பாஞ்சிக்கின்னு போவாங்க. பட் இவங்க விஷயம் வரும்போது இவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. இவங்க வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க. இவங்களை யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ஃபீலிங் கிடையாது. சப்போஸ் இவங்களை கார்னர் பண்ணி எதாவது சொல்கிறாங்கன்னா அழுதுறது. இப்படியே ஒருத்தங்க ஒரு கண்டஸ்டன்ட் பண்ணிக்கிட்டு வந்து 10 வாரம் ஓட்டுறாங்கன்னா அது எப்படி? சௌந்தர்யாவுக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, சௌந்தர்யாவை எல்லோரும் ஃபேவர் பண்ணுறாங்கன்னா எதுக்கு ஃபேவர் பண்ணுறீங்க, எதுக்கு ஃபேன் ஃபாலோயிங்னு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. இப்போ இது கேள்வி கேட்கணும்ல, நீங்கள் உங்கள் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது ஃபேவர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணுறதை எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் வந்து என்ன, அவங்க என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாம், நாங்கள் அவங்க சப்போர்ட் பண்ணோன்னா அப்போ அவங்க பண்ணுற தப்பையும் எல்லோரும் பின் பாயிண்ட் பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க பண்ணுறது கேவலமாக இருக்குது, அவங்க பண்ணுறது மட்டமாக இருந்தால் அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லா கண்டஸ்டண்ட்டுக்குமே தான், யாராக இருந்தாலுமே சரி, அது மஞ்சரியாக இருந்தாலும் சரி, முத்துவாக இருந்தாலும் சரி, அருணாக இருந்தாலும் சரி, ஜெஃப்ரியாக இருந்தாலும் சரி, ஜாக்லினாக இருந்தாலும் சரி, ரயானா இருந்தாலும் சரி, ராணா வந்து தீபக் வந்து சரி, யாராக இருந்தாலும் சரி, சத்யா வந்து யாராக இருந்தாலும் அவங்க பண்ண தப்பு நம்ம பின் பாயிண்ட் பண்ணி சொன்னால் அதை வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அது தப்பு. அதை வந்து ஒரு 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 ஃபீலிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதுக்கு ரிப்பன்ட்டே பண்ணுறது கிடையாது. அது எப்படி இதெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி விஜய் சேதுபதி கேள்வி கேட்கலன்னா இவங்க வந்து 10 வாரமாக அந்த கேள்வி கேட்கறதுனால தான் அப்படியே பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னும் 2-3 வாரம் இருப்பாங்க, கடைசி வாரம் வந்தால் கூட அப்படி தான் பண்ணுவாங்க, மொத்த சீசனையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ இது ஒரு ராங் எக்ஸாம்பிள். அடுத்த வாட்டி வரவங்க அதே தான் பண்ணுவானுங்க, அடுத்த சீசனில் வரவங்களும் அதே தான் பண்ணுவானுங்க, எல்லாமே அதே தான் பண்ணிட்டு தான். அப்போ எப்படி இந்த ஷோக்கு வந்து ஒரு டிசிப்ளின், ஒரு டீசென்சி, ஒரு வேல்யூ வராது இல்லை. இங்கே வார்த்தைகளை மட்டும் நம்ம பார்த்து பேசணுன்னு மட்டும் கிடையாது, பாடி லாங்குவேஜும் முக்கியம். பாடி லாங்குவேஜும் கரெக்டாக இருக்கணும், மரியாதை இருக்கணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும், யாரையும் மட்டத்தட்டாத அளவு பேசிக்கணும், அதெல்லாம் வந்து இருக்கணும். அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அந்த சண்டையில் வரும்போது சில விஷயங்கள் பேசினா கூட அப்புறம் சாரி கேட்டு நார்மல் ஆகிடும். வெஞ்சன்ஸை வளர்த்துக்கூடாது, ஒரு வெறுப்பு வன்மத்தை வளர்த்துக்கூடாது. அது மட்டும் தான் இங்கே வளர்த்துக்கிறாங்க. ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. ரொம்ப பர்சனலாக எடுத்துன்னு வெளில போனாலும் நான் பேச மாட்டேன், வெளில போனாலும் கடுப்பாகிற ரேஞ்சுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்காங்க போது அந்தளவுக்கு பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போ அருணுக்கும் முத்துக்கும் அந்த மாதிரி ஒரு வார் போயிட்டுருக்கு, சத்யாவுக்கும் ஜாக்லின்னு, அப்புறம் தீபக்கும் சாச்சனாக்கு இருந்தது, அப்புறம் விஷாலுக்கும் ஜாக்லினுக்கு இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோல்டு வார் நிறைய போயிட்டுருக்கு. சௌந்தர்யாவுக்கும் அருணுக்கும் போயிட்டுருக்கு, சௌந்தர்யாவுக்கும் ராணவுக்கும் போகுது. இந்த மாதிரி நிறைய பேர் கோல்டு வார் போதில்ல. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு வன்மத்தை மட்டுமே வச்சுக்கின்னு ஓப்பனாக பண்ணுற மாதிரி இருக்குது. வெளில போனாலாம் இவங்க வந்து கண்டிப்பாக ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அது அவங்க விருப்பம். ஆனால் ஒரு ஷோன்னு இருக்கும்போது நீங்கள் கேம் ஆடுங்க, டாஸ்க் ஆடுங்க. வன்மம், வெறுப்பு, மதிக்க மாட்டேன், மரியாதை கொடுக்க மாட்டேன்ற மட்டுமே நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அதை கரெக்ட் பண்ண வேண்டிய ஹவுஸ்மேட்ஸும் அதை கரெக்ட் பண்ணுறதில்ல. அதை கரெக்ட் பண்ண வேண்டிய வீக்கெண்டில் ஒரு விஜய் சேதுபதி அதை ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்டு அதை கரெக்ட் பண்ணுறதில்ல. பிக் பாஸும் அதை வந்து லீனியண்ட்டாக விட்டுறாரு. அதனால தான் இந்த ஷோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலான ஷோவாக போகுது, ஒரு வெறுப்பு வன்மத்தை மட்டும் கக்கிற ஷோவாக போகுது. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இதான் நடந்தது. அப்புறம் வந்து என்னென்னா இன்றைக்கி அந்த மேனேஜர்ஸு இந்த தொழிலாளர் டாஸ்க் வந்து இன்றைக்கி முடிஞ்சிச்சு, ஓவர் ஆயிடுச்சு. அண்டு நாளைக்கு வந்து யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு எடுப்பானுங்க. அப்புறம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போகுது, யாரெல்லாம் வந்து நாமினேட்டரில் இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து மஞ்சரி தட்டி தூக்கிடுவாங்க, ஷுவராக மஞ்சரி தட்டி தூக்கிடுவாங்க. அதுக்கு எதாவது ட்விஸ்ட்டு வந்தால் மேபி தீபக்கு போகலாமே தவிர வேறு யாருக்கும் போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ஹவுஸ்மேட்ஸில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜோனில் இருக்கிறவங்க மட்டும் தான் இருக்குது. அதில் வந்து மிஞ்சி போனால் வந்து மஞ்சரி, தர்ஷிகா, தீபக் இந்த 3 பேருக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து 3 பேர் தான் மேனேஜராக இருக்காங்க. பட் யாருமே தர்ஷிகாவை பெருசாக எடுக்க மாட்டாங்க, ஓட்டு பண்ண மாட்டாங்க. தீபக்கை பெருசாக ஓட்டு பண்ண மாட்டாங்க. பட்டு மஞ்சரிக்கு போட்டுருவாங்க. ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிறதுக்கு மஞ்சரி ஒன்றுமே பண்ணலை. தீபக்காவது பரவாயில்ல, பல விஷயங்கள் ஹேண்டில் பண்ணி பேசுகிறாங்க. மஞ்சரி பிரச்சனை தான் பண்ணிட்டாங்க, ஆனால் கையை போய் தட்டி விட்டாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இவனுங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. வேணால் பாருங்கள், அதான் பிக் பாஸ் வீட்டில் நடக்கும். ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ராணவை போடுவாங்க. ஏன்னா அவன் தான் இந்த பிரச்சனையை பண்ணான்னு. அஞ்சிதா ஃப்ரீயாக விட்ருவாங்க.
அன்ஷிதா பண்ண சௌந்தர்யா அன்ஷிதாக்கு பண்ண ஒரு பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணி வந்த ராணவ் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் ஆகிடுவார். ஓகேவா? வேறு யாரும் போட மாட்டாங்க. இல்லைனா அருணை வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் போட்டுருவாங்க, இவர் வந்து ரொம்ப பேசினார் அப்படின்னு. என்ன வேணால் நடக்கும். அதனால் பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு. அப்புறம் அதுக்கப்புறம் யார் கேப்டனாக வர போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதான் இன்றைக்கி நடந்தது. ஸோ மற்றபடி நாளைக்கு டே 68 ரிவ்யூவில் உங்கள் எல்லோரும் நான் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.